எண்ட்ஸில் வந்து ப்ரெஷர் கொடுங்க. இப்படி ஐப்ரோஸை இப்படி பண்ணுங்கள். 2 கையிலையுமே ஐப்ரோஸில் இருக்க ஸ்கின்னை இப்படி தூக்கி விட்டுட்டு 2 கையிலையுமே இப்படி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து இப்படி பண்ணுங்கள் இந்த ஐப்ரோஸ் எண்டில். அப்புறம் இன்னொரு ட்ரிக்ஸ் வந்து ஹெட்டேக்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு மதியமாக நீங்களும் பார்த்துட்ருக்கீங்களா, இதை ட்ரை பண்ணுங்கள். சென்டர் ஆஃப் ஐப்ரோஸ்லேருந்து 2 கையுமே வச்சு சென்டர் ஆஃப் ஐப்ரோஸ்லேருந்து இந்த இடத்துக்கு போய் ஃபோர்ஹெட்லேருந்து ஒரு 4 inches தள்ளி இப்படி ப்ரெஷர் கொடுங்க. சரியா? அமுத்திட்டு விட்டுருங்க. இதை பண்ணிங்கன்னா கொஞ்சம் தலைவலி ஃப்ரீ ஆகும். ஆனால் ஸ்ட்ரெஸ்னால தான், வேறு ஒன்றும் இல்லை, ஸ்ட்ரெஸ்னால தான். எதுக்கும் ஒரு ஐ செக்கப் பண்ணிடுங்க. கிளஸ்டர் ஹெட்டேக்கா அதுக்கு பேர் ஒன் லெஃப்ட்டு half ஐ அண்ட் half ஆஃப் ஹெட். அப்படியா? அப்படியா? நீங்கள் எதுக்கும் இல்லை நியூரோ காமிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்பெக்ஸ் போடுறது இல்லைல்ல கார்த்திக் தம்பு, நீங்கள் ஸ்பெக்ஸ் போடல. ஃபஸ்ட்டு போய் ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை காமிங்க. சம்டைம்ஸ் பவர் வந்துச்சுனாலுமே தலை வலிக்கும், கண்ணு வலிக்கும். சரியா? முதல்ல போய் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை காமிங்க. அதுக்கப்புறம் ஓகே ஸ்பெக்ஸ் எல்லாம் ஒன்றும் பவர்லாம் ஓகே தான், விஷன் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நியூரோ போய் பாருங்கள். என்னோடய அட்வைஸ் ஃபஸ்ட்டு நியூரோ போகாதீங்க. ஏன்னா மேக்ஸிமம் பீப்புளுக்கு வந்து ஒரு 30+ மேலே இது வந்துடும், பவர் வந்துடும். அதனால் போய் காமிங்க. பிகினியில் சன்பாத் மீன்ஸ் நான் ஓடி போனால் டோன்ட் சர்ச் ஃபார் மீ தென். ஓகே பிரியாமா, யார் பிகினியில் முதல்ல வந்து உட்கார போகிறா? பவர் இருக்குது எழுதி கொடுத்துருக்காங்க. பட் அந்த ஸ்பெக்ஸ் போடுற அன்னைக்கு தான் இந்த தலைவலியே வருது. அப்படியா? தலைவலி உங்களுக்கு ஸ்பெக்ஸ் போட்டால் வரக்கூடாதே. பவர் இருந்துச்சுன்னா தான் தலைவலிக்கும். அது போட்டிங்கன்னா ரிலீவ் ஆயிரும். மேபி பவர் சேஞ்ச் ஆகிடுச்சா? நீங்கள் கொஞ்ச நாள் போடாமல் விட்டுட்டிங்கனாலும் அடுத்த பவருக்கு போயிடும். அதனால் இன்னொரு தடவை போய் கண் டெஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூரோ டாக்டர் போய் பாருங்கள். ஆமாம் ஆமாம் கார்த்திகாம்மா. இங்கே தான் லேடிஸ் இன் பிகினி வெரி கேமனில் அதுதானே நார்மல் இதாக இருக்கும். ஓகே கார்த்திக் தம்பு, ரெண்டுமே போய் பாருங்கள். நியூரோலஜிஸ்ட்டும் பாருங்கள், அப்புறம் இதுவும் பாருங்கள். டாக்டர்ட்டையும் போய் பவர் இன்னும் அடுத்த இதுக்கு போயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. யார் சிச்சுவேஷன் வெரி பிட்டியா? ஏன் பிரியாமா உங்கள் சிச்சுவேஷன் ஏன் பிட்டியாக இருக்குது? உங்கள் ஹஸ்ஸுக்கு தான் ஜாலியாக இருக்கும். ஓ 13 லைக், தேங்க்யூ ராகுலே, தேங்க்யூ. சரி, இன்னொரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் போதும் லைவு. உங்களுக்கு கண்ணே டேமேஜ் ஆகிடுச்சா விக்கினி பார்த்து பார்த்து? முடியலக்கா, டாக்டர்கிட்ட காமிக்க பயமாக இருக்குது. ஏதோ சொல்லிட்டாங்கன்னா நேற்று மதியம். அப்படியா? இல்லை 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 கார்த்திக் தம்பு, அப்படிலாம் பயப்படாதீங்க. பெருசாக வரத்துக்கு முன்னாடி காமிக்கிறது நல்லது தானே. அப்புறம் பெயினோட எப்படி வேலை செய்வீங்க? சிஸ்டம் ஒர்க்கெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. அதனால் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு சொல்யூஷன் இருக்கும், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வாங்க. ஓகே 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 பிரியாமா, 5 minutes இருக்கிறேன். ஒரு வித்தியாசமாக வெயில் அடிக்குது. கரெக்டாக டிக்கியில் மட்டும் கொளுத்துது, கால்கிட்ட மட்டும் ஜில்லுன்னு காற்று வருது, ஐஸ் மாதிரி வருது. என்ன கிளைமேட்டோ தெரில. ஓ இட்ஸ் கோயிங் டு 10. ஓகே, கோ அண்ட் ஃபால் அஸ்லீப். குட் நைட் பிரியாமா.